சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நடைபெற்ற வேதனைக்குரிய நிகழ்வுகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகக் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னை அசோக் நகரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிர்வாகக் குழு கூட்டத்திற்கு பின் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இதனை கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நடந்த அவலங்கள் வேதனைக்குரியவை. அந்த சம்பவங்களை விடுதலை சிறுத்தைகளின் மாநில நிர்வாகக் குழு வன்மையாக கண்டிக்கிறது. இரகசிய வாக்கெடுப்பு வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கோரிக்கை விடுத்த நிலையில் அதனை சட்டப்பேரவைத் தலைவர் ஏற்காமல் விதிகளின்படி நான் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துகிறேன் என்று ஒரு முறைக்கு இருமுறை அவையை ஒத்திவைத்துவிட்டு ஒரு கட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அத்தனை உறுப்பினர்களையும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டு அந்த வாக்கெடுப்பை நடத்தியிருக்கிறார். ஒரு வார காலம் தள்ளி வைக்க வேண்டும் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை என்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஆக எதனையுமே பொருட்படுத்தாமல், எதிர்க்கட்சிகளின் உணர்வுகளை மதிக்காமல், தம்முடைய பலத்தை காட்ட வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தில் மட்டுமே ஆளுங்கட்சி தரப்பில் செயல்பட்டு இருக்கிறார்கள். அதற்கு பேரவைத் தலைவர் துணை போயிருக்கிறார்.